முதலா மிர்ரா கிரியேஷன் தயாரிப்பில் அசத்தல் அரங்கம் நடைபெறுகிறது. அதற்காக சுந்தரி பேங்கர்ஸ், மூவேந்தர் சிக்கன் சென்டர், ஹோட்டல் நவீன், ஸ்ரீ வள்ளி டெக்ஸ்டைல், கிஷ்கிந்தா பேக்கரி இவர்களெல்லாம் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சி கேப்டன் டிவியில அசத்தல் அரங்கம் முதல் நிகழ்ச்சி. அந்த முதல் நிகழ்ச்சி முதல் முறையாக தேவக்கோட்டையில் நடக்கிறது. அதான் முக்கியம். ஒவ்வொரு ஊரின் பெயருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் பல பெருமைகளும் பல சிறப்புகளும் உண்டு. தேவக்கோட்டை சிறப்பு பற்றி எங்கள் குழுவினர் கேட்டேன். அவர்கள் தந்த செய்திகள் என்னை மெய்மறக்க செய்தது. பரமசிவன் கைலாயத்தில் கடமையாற்றிக் கொண்டிருந்த போது பார்வதி தேவியன் 2 கண்களை பொத்தினாள். அப்போது உலகமே இருண்டு விட்டது. உயிர்கள் எல்லாம் மாண்டு போனது. உயிர்கள் எல்லாம் மாண்டு போனதுனால சிவனுக்கு கோபம் வந்து பார்வதியை பார்த்து, நீ கரிய உருவம் கொண்ட காளியாக பூமியில் போய் பிறப்பா என்று சாபம் சொன்னார். எனக்கு சாப விமோசனமே இல்லையா என்று பார்வதி அம்மா கேட்டாங்க. அப்ப சிவன் மன்றாண்டார். அவர் சொன்னார், காலம் வரும்போது சொல்வேன் என்றார். அந்த நேரத்தில் பூமியிலே தேவர்களை அரக்கர்கள் குடும்பப்படுத்துறாங்க. தேவர்கள் எல்லாம் போய் சிவனிடம் முறையிடுகிறார்கள். அப்ப சிவபெருமான் அரக்கர்களை அழித்து தேவர்களை காக்கும்படி யாருக்கு உத்தரவிட்டார்னா அதே காளியிடம் அவதாரம் எடுத்த பார்வதியிடம் சொன்னார். பார்வதி கருத்த உருவம் கொண்ட காளியாக மாறி 12 இடங்களில் அவதரித்து அரக்கர்களை அழித்தார். அரக்கர்களை அழிக்க திருவெற்றியில் பாகப்பெரியவளாக, இறகுசீரியில் காளியாக, கொல்லங்குடியிலும் காளியாக, நாட்டரசன் கோட்டையில் கண்ணாத்தாளாக, காரைக்குடியில் கொப்புடை அம்மனாக, கண்டிப்பட்டியில் காளியாக, மடப்புறத்தில் காளியாக, வெளிமுத்தியில் காளியாக, கண்டதேவியில் காளியாக, வெற்றிக்குடியில் அங்காள பரமேஸ்வராக தோன்றி எல்லோரையும் அழித்தாள். தேவி மக்களுக்காக காட்டை அடித்து மேட்டை உருவாக்கி கோட்டை அமைத்தாள். அப்படி அமைத்த தேவி அமைத்த கோட்டை எது தெரியுமா? திருச்சி மலைக்கோட்டையா, திருமயம் புதுக்கோட்டையா, இல்ல சாக்கோட்டையா, சங்கரபதி கோட்டையா? இல்லை இல்லை. சைவமும் தமிழும் வீரமும் தீரமும் தியாகமும் திரு அருளும் கல்வியும் கண்ணியும் நிறைந்த தேவி கோட்டை தான் காலப்போக்கில் தேவக்கோட்டை என்று மறிவிந்தது. உலகத்தில் எந்த ஊரை எடுத்தாலும் அந்த ஊரில் அறப்பணி, ஆலயப்பணி, கல்விப்பணி, மருத்துவப்பணி என்று ஏதாவது ஒரு திருப்பணி நடந்தால் அந்த பணியில் கட்டாயம் தேவக்கோட்டை நகரத்தார் பங்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட நகரத்தார் வாழும் ஊராக சிறப்பு பெற்ற ஊர் தான் இந்த தேவக்கோட்டை. நாட்டார்கள், நகரத்தார்கள், கூட்டாய் வாழ்கிற இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் ஒற்றுமையாக ஊருக்கும் ஊர் இந்த தேவக்கோட்டை. பல ஊர்களில் சிவன் கோயில் இருக்கும். ஆனால் அங்கு ஒரே ஒரு கோபுரம் தான் இருக்கும். காளையர் கோவிலை போல இரட்டை கோபுரத்தோடு வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்க தரும் நகர சிவன் கோயில் இருப்பதும் இந்த சிறப்பு மிக்க தேவக்கோட்டையில் தான். வாழ்க்கையை ஒரு நாடக மேடை, வாழும் நாமெல்லாம் நடிகர்கள் என்பதை நமக்கு உணர்த்தும் கூத்தாடி முத்துப்பெரிய நாயகி இருக்கின்ற தாழையூர் இருப்பதும் இந்த தேவக்கோட்டையில் தான். முருகனுக்கு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதி சோலை என 6 படை வீடுகள் இருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் 7வது படை வீடு மலைக்கோவில் இருப்பது இந்த தேவக்கோட்டையில் தான். பாண்டிய மன்னனுக்கு வெளியிலே முக்தி கொடுத்த பெரிய நாயகி இருக்கிற வெளிமுக்தி இருப்பது இந்த தேவக்கோட்டை தான். கண்டேன் சீதை என ராமனிடம் அனுமன் சொன்ன இடம் கண்டதேவி, அனுமன் தங்கிய இடம் அனுமந்தக்குடி, மாரிசன் போரிட்ட இடம் மாரிசன் பட்டி, ஆஞ்சநேயர் நின்ற இடம் ஆறாவயல், பொன்மாரி பொழிந்த இடம் செம்பொன்மாரி. இப்படி ராமசரித்திரத்தில் முக்கிய இடம் பெற்ற இடங்கள் உள்ள புண்ணிய பூமி தான் இந்த தேவக்கோட்டை. மருது பாண்டியர்கள் தங்கிய இடமாக, காவல் தெய்வமாக விளங்கி வரும் சங்கரவதி கோட்டை, முனீஸ்வரர் ஆலயம், திருமண வயல், ஐயனார் ஆலயம், கோட்டூர் மாரி ஆலயம் இருப்பதும் இந்த தேவக்கோட்டை அருகில். கிறிஸ்தவ மக்களின் வழிபாட்டு தலமாக விளங்கும் இந்த ஆண்டில் புனித தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள சகாய மாதா சர்ச் இருப்பது இந்த தேவக்கோட்டையில் தான். இஸ்லாமிய மக்களின் தொழுகை தலமாக விளங்கும் பெரிய பள்ளிவாசல் இருப்பதும் இந்த தேவக்கோட்டையில் தான். அறிவு வளர்ப்பது புத்தகம், அந்த புத்தகங்களை உருவாக்குவது பதிப்பகம். அப்படிப்பட்ட பதிப்பக துறையிலே புகழ்பெற்ற பதிப்பகங்கள் உருவாக்கி புகழ்பெற்றது இந்த தேவக்கோட்டை மண்ணில் தான். தேவக்கோட்டை கந்த சஷ்டி விழா என்றாலே உலகம் அறியும். இங்கு வராத கலைஞர்கள் இல்லை, வராதவர்கள் கலைஞர்களும் இல்லை என்று சொல்லுகிற அளவு புகழ்பெற்ற கந்த சஷ்டி கழகம் இருப்பது இந்த தேவக்கோட்டையில். காரைக்குடியை கல்விக்குடி ஆக்கியவர் வள்ளல் அழகப்பர் அவர்கள். கடந்த 42 ஆண்டுகளாக தேவக்கோட்டையில் சேவகன் அண்ணாமலை கல்லூரி அமைத்து ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கண்ணை திறந்த வள்ளல் அண்ணாமலை செட்டியார் பிறந்த ஊர் இந்த புகழ்மிக்க தேவக்கோட்டை. இங்கே புகழ்பெற்ற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். வித்வ சிவகாமணி சின்னைய செட்டியார், பாலகவி ராமநாதன் செட்டியார், AR சோமநாதன் செட்டியார், சின்ன அண்ணாமலை, தமிழ்வாணன், TR அருணாச்சலம், ஆர்ச் அண்ணாமலை ஆகியோர் பிறந்த புகழ்மிக்க பூமி இந்த தேவக்கோட்டை. எங்கள் கேபிட்டல் தொலைக்காட்சி நிறுவனர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் படித்த ஜெயபிரிட்டோ மேல்நிலைப் பள்ளி இருப்பதும் இதே தேவக்கோட்டை. உச்ச நீதிமன்ற நீதியரசர் AR லட்சுமணன், நீதியரசர் கற்பக விநாயகம் போன்ற ஆண்டோர்களும் சான்றோர்களும் பிறந்த ஊர் இந்த தேவக்கோட்டை. எல்லாவற்றுக்கும் மேலாக காந்தியடிகள் சொன்ன செய் அல்லது செத்து மடி என்ற தாரக மந்திரத்தை ஏற்று 5 ஆண்டுகள் சுதந்திரம் பெறும் முன்னரே, அதாவது 47 சுதந்திரம் கிடைச்சது. ஆனா 1942
திருவாடனை சிறையை உடைத்து சின்னாண்ணாமலை டி.ஆர். அருணாச்சலம் போன்ற விடுதலை வேங்கைகளை மீட்டு தேவக்கோட்டை நீதிமன்றத்தை எரித்து ஆங்கிலேயர்களை சூறையாடிய இந்திய தாயினுடைய அடிமை விலங்கி உடைத்து தன்னை பார்க்காமல் இந்த மண்ணை மட்டுமே பார்த்த பாலபாரதி செல்லத்துறை தேவர், சித்தூர் சிவஞான தேவர், வெண்ணியூர் முனியப்ப தேவர், இருளப்பன் சேர்வை, ஆர். அண்ணாமலை, டி.ஆர். அருணாச்சலம், குமாரவேலூர், சொக்கலிங்க செட்டியார், சொக்கநாதபுரம் ஆதிசண்முக செட்டியார், காவல்குடி நன்னி, பள்ளமடம், வெள்ளை போன்ற எண்ணற்ற வீரர்கள் சுதந்திரத்தை வெள்ளைக்காரர்கள் தருவதற்கு முன்னரே நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று முதலாக பிரகடனப்படுத்திய ஊர் இந்த தேவக்கோட்டை. தலைப்புக்குள் செல்வோம். மகிழ்ச்சி தரும் வயசு எது? எந்த வயசுல நம்ம மகிழ்ச்சியா இருப்போம்? எந்த வயசா இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம்? அதுதான் கேள்வி. ஒருத்தர் கொஞ்சம் பேர் 6 வயசுல மகிழ்ச்சியா இருந்து பேச வராங்க. ஒருத்தர் 16 வயசுல மகிழ்ச்சி, ஒருத்தர் 26 வயசுல தான் மகிழ்ச்சின்றாங்க, ஒருத்தர் 46 வயசுல மகிழ்ச்சின்றாங்க, இன்னொருத்தர் 66 வயசுல மகிழ்ச்சி அப்படின்றாங்க. இதெல்லாம் கிடக்கட்டுங்க, வாழ்க்கையை நேரம் கீழ்ச்சி போய் கிடக்குது, இதுல என்னங்க மகிழ்ச்சி அப்படின்னு ஒருத்தர் பேச வந்திருக்காங்க. இப்ப எது மகிழ்ச்சியான விஷயம் என்பதை நீங்கள் மகிழ்ச்சியோடு கேட்டு ரசிங்க. ஆரம்பிங்க. யாரு ஆரம்பிக்கிறது முதல்ல? ஓப்பனிங்க பாத்தீங்களா? ஐயா, நான் 2 ஆறுகளை கடந்த அனுபவத்துல சொல்றேன். இருங்க. 2 6 வயசுல இவருக்கு அனுபவம் வந்துருச்சான்.